ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா வாரத்தில் வெள்ளி சனி மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். வாரத்துக்கு 2 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த எபிசோட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. வீடியோவும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் எல்லா வீடியோவுமே பிளாக் பண்ணிட்டாங்க, 6th எபிசோடை தவிர. ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக நான் எடிட் பண்ணி செகண்ட் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேனலில் போயிட்டு பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ட்ராமாவோட லென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போகுது பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப பெருசாகவும் வீடியோ எடிட் பண்ணி போடவும் முடியாது. அதனால் இதை பார்ட் வைஸாக நான் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். சரி, வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கை தான் காட்டுறாங்க. அதுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹீரோயினா அந்த இன்ஹா, அப்புறம் இன்ஹாவோட தம்பி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக தான் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமு ஒரு லாரி பார்த்திங்கன்னா அந்த காரை அடித்து தூக்கிடுது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துடுது. அந்த இன்ஹாவையும் உங்கள் தம்பியும் மட்டும் பார்த்திங்கன்னா கூட்டு போகிறானுங்க. ஹீரோயினையும் அந்த லேடியும் பார்த்திங்கன்னா அவங்க டச் கூட பண்ணல, விட்டுட்டு போயிடுறானுங்க. ஸோ இவ பார்த்திங்கன்னா கத்துறா, நானும் தான் இருக்கேன், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா தூரமாக நின்று பார்த்துட்ருக்கா. இல்லை, நீ இன்னும் சத்தமாக பேசு 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 அப்படின்னு அவளும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்புன்னு கத்துறா. இதுக்கப்புறமா அவளை பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க, உன்னோட பிரதர் செத்து போயிட்டான், இன்ஹாக்கு பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் போயிடுச்சு, நீ மட்டும் ஏன் நல்லா இருக்க, அதனால நீ இதுக்கப்புறம் பேசவே கூடாது, நீ இந்த வாய்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ண அப்படின்ட்டு. அந்த இடத்துலையும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு நீ ஒத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் சின்ன வயசில் அவள் சரின்னு தானே சொல்லியிருந்திருப்பா, என் லைஃப் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீஜோ அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இவளும் அப்படியே திரும்பி பார்த்தா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா யாரோ லைட் அடிக்கிற மாதிரிலாம் தெரியுது. ஆக்சுவலாக இவ அந்த காட்டுப்பகுதியில் அடிபட்டு கிடக்கால, இதை எல்லாத்தையுமே அவள் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. அந்த டைம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து ஹீஜுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்றான். அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுறா. எல்லா சிச்சுவேஷன்லேயுமே நீ தான் எனக்காக நின்றுருக்க. சின்ன வயசில் யாருமே என்னை சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி நீ தான் என்னை கேர் பண்ணுவ அப்படின்னு ஹீரோ அந்த சின்ன வயசில் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பான்ல, அந்த விஷயங்கள், அப்புறம் அந்த நாய்கிட்டேருந்து காப்பாற்றிருப்பானே, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நான் யார்கிட்டையுமே கேட்டதும் கிடையாது, கத்துனதும் கிடையாது. ஆனால் நீ மட்டும்தான் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண. அன்னைக்கு ஒரு நாள் கூட என்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கும் தான் உன்னை பிடிக்கும், ஆனால் என்னால் வாயை திறந்து சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே பின்னாடி தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான் அந்த காட்டுப்பகுதியிலேருந்து. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவள் யோசிச்சு பார்த்து கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான் போல். ஸோ அவளோட கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சி விடும்போது அவள் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கண் முழிக்கிறா. நீ ஓகேவா ஹீஜோ, இரு நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திரிக்கும்போது இவ பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிட்டு இல்லை போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வாயை திறந்து சொல்கிறா. இதை கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையா, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீ ஓகே தானே, சரி நான் போகலை, நான் எங்கேயுமே போகலை ஹீஜோ அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்கான். அவளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இவனை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர்கிட்ட அவங்க பிஏ சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோ ஹைக்கிங் போன இடத்துல ஒரு பர்சன் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களாம், டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுறாங்களாம் அவங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டவுடனே இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, அவங்க ஒழுங்காக போக மாட்டாங்களாடா, குடிச்சிட்டாடா போனாங்க, ஏன்டா அப்படி கீழே விழுந்து ஏன் அவையே வாங்குறாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. அப்போது இந்த பிஏ சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை இது ஆக்சிடென்ட் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வேணுக்குனுமே கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருந்தா அந்த பர்சனை அப்படின்னு. இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது,
நீங்க ஏன் இந்த விஷயங்கள உங்களோட ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றான். அடடா இது நல்ல பிளானா இருக்கே, சரி ஓகே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே 1008 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. நான் வந்துட்டு பேசிட்டேன், அந்த விஷயங்களை அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறானே தெரியலையே. நான் காட்டில் சிக்கி இருக்கும்போது அவன் ஃபோனில் வந்துட்டு 406 பேசுகிற மாதிரியே பேசினான்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து பேகுக்குள்ளே இருக்குது, அதை எடுத்து அவளை யூஸ் பண்ண சொல்ல அப்படி இப்படின்னு. அவன் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவன் ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானா? ஆனால் ஏன் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல? ஒருவேளை நான் பேஷண்ட்டாக இருக்கிறனால கேட்கலையோ? திரும்பவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறேன். அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சொல்லிட்டு இருக்கான். என் கூடவே இருந்து என்னை நீ முட்டாளாக்கிட்டீல ஹீஜு. இல்லை 406 நீ செத்தடி, மரியாதையே வீட்டை விட்டு வெளியே போயிரு. அப்புறம் என்னை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்துட்டு பெனாலிட்டியாக எனக்கு வந்து 2 பில்லியன் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. போச்சு, கண்டிப்பாக ஹீரோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த ஃபோன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஸோ அப்படியே அந்த பிஏவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், ஏதாவது க்ளூ கிடச்சதா அப்படின்னு. நான் எல்லா ஃபுட்டேஜுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே சந்தேகமாக தெரியல. அப்போ ஏதாவது விட்னஸ்ஸு? நான் அந்த பீப்புள் எல்லாத்தையுமே விசாரித்தேன். அன்னைக்கு ரொம்பவே க்ரௌடாக இருந்ததுனால யாருக்குமே எதுவுமே தெரியல, பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? நாங்களுமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஃபோனில் வந்துட்டு ஹேக்கிங்க்கான ஒரு கோடு இருந்தது. அந்த கோடு இருந்தது அப்படின்னா அவங்களோட லொக்கேஷனை ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்க மற்ற டிவைஸ், அதாவது ப்ளூடூத்தில் வந்துட்டு காரெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்போனா காரையுமே வந்துட்டு ஹேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, அந்த பர்சனை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஹேக்கிங் கோடை விட்டுட்டு போயிருக்கான்ல அப்படின்னு. அந்த பர்சனை கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். நான் சீக்கிரமாக இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க எந்த ஃபோனை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில. ஹீஜுவோட ஃபோனை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை அவள் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள்ல அந்த ஃபோனை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரில. ஆனால் 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அந்த கவருக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவளோட ரூம்குள்ளே தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட பேக் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ சொல்கிறான், நீங்கள் போங்க, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த நர்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா வரான். என்ன வாயை இறுக்கமாக மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் திரும்பவும் பேச மாட்டியோ அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே தூக்கிட்டு பெட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்ருக்கான். அந்த ஸ்லிப்பர்லாம் கழட்டி விடுறான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, என்னடா இவன் ரொம்ப நல்ல விதமாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறானே அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எல்லாமே ஓகே தான், நீ பேசுவ அப்படின்ற விஷயங்கள் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. இவள் ஒரு மாதிரி பார்க்குறாளா, நீ நினச்சதை விட உன்னை பற்றி எனக்கு அதிகமாகவே தெரியும், அந்த 406 அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவ பார்த்தீங்கன்னா பீதி ஆயிடுறா. போச்சுடா, எல்லாத்தையுமே இவன் கண்டுபிடிச்சிட்டான் போலையே அப்படின்னு. அந்த 406 தான் உன்னோட லொக்கேஷனை வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணா. அவன் தான் மேபி உன்னை கீழே தள்ளி விட்டுருப்பான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த 406 பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டுருவேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொடூரமாக பேசுகிறானா. அவளுக்கு அள்ளு விட்டுருது. அத்தாடி என்ன இந்த மாதிரி பேசுகிறானே, நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவ ரெடி ஆகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான், அங்கே பாரு அப்படின்னு. இவனும் அப்படியே திரும்பி பார்க்குறா. நீ வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டினை வந்துட்டு கேட்டுட்டேன். இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க விரும்பலை. ஸோ நீ நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கரலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்குறான். உன்னோட பழைய ஃபோன் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, அதனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ண அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா மண்டையை ஆட்டுறாளா, வாயை திறந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் வருது. சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. இதுக்கப்புறம் இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த பேக்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் இங்கே இருக்குது. அப்போ ஹீரோ வந்து இந்த ஃபோனை நோட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. இவ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருந்திருப்பால, நீ ஹீஜுவை விட்டுட்டு போயிரு, ஏன்னா நீ அவளை லவ் பண்ணி கல்யாணமே பண்ண கிடையாது, ஒரு ஹாஸ்டேஜாக தானே கூட்டு வந்திருக்க, நீ அவளை விட்டுரு, டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு அவளை விட்டு கொடுக்காமையே பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, என்னால் அவளெல்லாம் விட முடியாது, டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. இதுக்கப்புறமா ஹீஜுவோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பார்லருக்கு வந்து மசாஜ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுமே இங்கே தான் வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. ஏதோ அவள் வந்திருக்காளா அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு.
என்னம்மா நான் சொல்லும் போதெல்லாம் நீ வரவே மாட்ட. ஆனா இப்ப வந்திருக்க. ஹீரோ உன்னை ரொம்பவே கேர் பண்ற மாதிரி தெரியுது. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு? எந்திரடி அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார வைக்கிது. நான் தான் சொன்னேன்ல, பசங்களோட வீக்னஸ் எல்லாமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது, மூஞ்சில போட்டிருக்க அந்த மாஸ்க பார்த்தீங்கன்னா எடுக்கிறாப்புல. அங்க இருக்கிறது இங்க. அவளை பார்த்தோன்னே அவ ஷாக் ஆயிடுறா. அடி நீயா? நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு. என்ன ஷாக்கிங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றேன். அந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க பிஏ வந்து கால் பண்றான். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதை நியூஸை பாருங்க அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கிறனால தான் என் பையனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நான் இதை சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு. ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. சரி ஹீரோவை தான் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அவனுக்கு ஏன் காயம் எதுவுமே ஆகலை அப்படின்னு. அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவனுக்கு காயம் ஆகாமல் தப்பிச்சிட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு. என் பையனுக்கு ஏதோ அடிபடலை, ஆனால் ஒரு பர்சன் வந்து கீழே விழுந்திருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் வந்து என் மனசார வருந்துறேன், இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. வெறும் காலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்கு. உங்களுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? அவர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு? ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படி இப்படின்ட்டு. அந்த கண்ணாடிக்காரர் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்டா ஒரு பர்சன் வந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா, சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா, அதை தான் கேட்பீங்களா அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன் காலோட லைனும் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வயரை பிடுங்கிட்டான் போல. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணுங்க. நாளைக்கு வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்கிறான், நம்ம ஏன் சார் இன்னைக்கு பண்ணக்கூடாது? இல்லை இன்னைக்கே நம்ம அந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த அளவுக்குலாம் கண்டுக்க மாட்டானுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம சொல்லும்போது தான் காது கொடுத்து கேட்பானுங்க. அப்புறம் அந்த ஹீஜுவோட எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே வெளியே வரக்கூடாது, ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க, அவளை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. என்ன சார் பேசுகிறீங்க? ஹீஜு வந்துட்டு நம்மளோட கொலிக்கு ரொம்ப வருஷமா நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒன்றா வேலை செய்கிறோம். அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத மறைக்கணும்னு சொல்கிறீங்க, வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் அவள் என்ன பண்ணுறா, அவள் நல்லா இருக்காளா, கண்ணு முழிச்சிட்டாளா, நல்லா சாப்பிட்றாளா, தூங்குறாளா, அதை பற்றின விஷயங்கள்னாச்சும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷ்னல் ஆகுறாரு. இருக்கும் பார்த்தீங்கன்னா புரியுது, அவள் ரொம்பவே சேஃபாக தான் இருக்கா. பட் அவளோட ஐடென்டிட்டி இப்போ எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அது அவளுக்கு தான் பிரச்சனை. ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீஜுவோட அம்மா அப்புறம் அந்த இன்ஹா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன உன்னோட ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு போல், நீ நல்லா பேசுகிற, எதுக்கு ரிட்டன் வந்த அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வந்துட்டு வருங்கால பிரசிடெண்ட்டோட மருமகள் ஆகிறதுக்கெல்லாம் வரலை அப்படின்னு. அதுக்கெல்லாம் உனக்கு வாய்ப்பே கிடையாதுமா. ஏன்னா ஹீஜு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹீரோட பக்கத்துல நிக்கிறா, உன்னாலாம் முடியாது முடியாது அப்படின்னு. இவ கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கா. ஹீஜுக்கு மட்டும் ஹீரோ பத்தின அந்த உண்மைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ இப்படிதான் ஸ்ட்ராங்கா இருப்பாளா அப்படின்னு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுற? உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தானே கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த விஷயங்களை எனக்கு அமிச்சு என்னை பயமுறுத்தி இங்கேருந்து ஓட வச்சிங்க அப்படின்னு. என்ன பேசுகிற அப்படின்னு தான் அந்த அம்மா கேட்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு, என்ன அப்படின்றது தெரியல. ஏதேதோ புலம்பிட்டு இருக்காத, நீ என்ன பேசுகிறன்றதெல்லாம் எனக்கு புரியல, ஆனால் நீ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இரு அப்படின்ட்டு. ஸோ இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல, நான் ஹீஜுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியாம்மா சரி நல்லபடியாக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவங்க பிஏட்ட புலம்பிட்டு இருக்காரு. டே நியூஸ் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் வந்துட்டுருக்கு, ஆனால் என் பையன் ஏன்டா இனி அமைதியாக இருக்கான், அவன் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான். சரி அவன் வந்துட்டான், நீங்கள் எல்லாருமே கிளம்புங்கடா அப்படின்னு. என்னோட அன்பு மகனே உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயையோ மனசெல்லாம் குத்துது, இந்த மாதிரி நீ எனக்காக கண்ணீர் விடுறது அப்படின்னு. என்னடா இப்படி சொல்லிட்ட, இங்கே பாரியா போதும் எல்லாத்தையுமே இதோட நிறுத்திக்க அப்படின்னு அவன் அங்கேருந்து போகும்போது இவர் பார்த்தீங்கன்னா டே நில்றா, நீ என்னோட பையன் தானே, ஏன் இந்த மாதிரி இருக்க, யாரு பேய்க் அப்படின்ற பேரோட வாழ்ந்துட்டு இருக்கா, நீ தானே, அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியாகணும் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான்.
இவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும்போது இவனுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட போறான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என் பையன் இந்த மாதிரி ஃபுட் வந்து சாப்பிட மாட்டான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேற ஒண்ணு குடுக்குறாங்க. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்து போட போகும்போது, "என் பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டான்" அப்படின்ட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நெறைய காமிக்ஸ் புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். சின்ன பிள்ளை தானே. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, என் பையன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டான். வேற புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த புக்ஸ படி அப்படின்னு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவன் ஆசைப்பட்ட சில விஷயங்கள பண்ண கூட இவனால முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்ட மாரி தான் தெரியுது. ஸோ அப்படியே ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். "நான் கேட்டேனா? நான் அந்த பேர கேட்டேனா? நான் அந்த டைட்டில கேட்டேனா? எதுக்கு எனக்கு குடுத்தீங்க?" அப்படின்னு. "எது? என்னடா பேசுற? இங்க பாருய்யா, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண. ஏய் உன்னோட ஸ்டாஃப் தானே கீழ விழுந்தாங்க. இந்த நியூஸ நான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு. "இது ஃபேமிலி மேட்டர்யா, நிறுத்தியா?" அப்படின்னு. "எது? ஃபேமிலி மேட்டரா?" அப்படின்ற மாரி யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க பிஏ வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, "ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் கீழ விழுந்துட்டாங்க" அப்படின்னு. "ஏன்டா அவளா? அவளையாடா நீ வேலைக்கு சேர்த்துருக்க?" அப்படின்னு. "ஏன் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா? நீங்க பிரசிடென்டல் ஆஃபீஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவ வந்துட்டா அப்படின்றதுல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா?" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த ஆங்கர் பொண்ண தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் எல்லாத்தையுமே தான் பார்த்துட்ருக்காளா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லூசு பையன் ஃப்ரெண்டுக்காரன் வந்து டம்முன்னு குதிச்சுட்ருக்கான். "ஏன்டா?" அப்படின்னு. "அம்மா, ஹீரோ ஏதாவது ரிட்டனுக்கு ஏதாவது விஷயங்கள வெளியிட்டானா?" அப்படின்னு. "இல்ல" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. "சரி, நீ ஹீஜுவை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணியா?" "மெசேஜ் பண்ணேன், ஆனால் அவன் எனக்கு ரிப்ளை பண்ணல" அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த டோர் பார்த்தீங்கன்னா, அவன் மேலே அடிக்கிற மாதிரி வருதா. ஸோ சார் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவளை பிடிச்சி இந்த சைடு நிறுத்திட்டு இருக்காங்க. "வா போகலாம்" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க எல்லாருமே மிஸ் ஆகிருந்துருப்பாங்கல்ல, அதை பற்றி தானே இவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ட்வின்ஸை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளை அந்த மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போகுது. அப்படியே பதறி போய் கண் முழிச்சுட்டு இருக்கா. ஆமாம், அவனுக்கு எப்படி நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன்னு தெரியும், எப்படி அவன் அங்கே வந்தான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மெசேஜ் வருது. ஒரு மாதிரி பயந்தே போயிடுறா. ஸோ அந்த மெசேஜை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான், "நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்கேன், உனக்கு ஏதாவது வேணுமா?" இப்போ ஃபஸ்ட்டு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறேன். "ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறேன். "அப்போ எனக்கு ரைஸ் கேக் வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு. "இல்லை அது ரொம்ப காரமாக இருக்கும், அது வேண்டாம்." "அப்போ சிக்கன் வாங்கிட்டு வாங்க." "இல்லை அது ரொம்ப ஆயிலாக இருக்கும், அது வேணாம்." "அப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க, அது உன்னோட சுகர் லெவலில் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடும்" அப்படின்னு. என்னடா இவன் எதை சொன்னாலும் வேணாம் வேணான்றான். அப்புறம் எதுக்கு நம்மகிட்ட கேட்குறான்? நம்மளை எதுவும் டீஸ் பண்ணுறானோ அப்படின்னு. ஸோ ஃபைனலாக இவ பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு வா" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா போல். ஸோ இவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பான் போல். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். "உனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னில, அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு" அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறா. ஆனால் இது வாஷ் பண்ணலையே அப்படின்னு. "இப்போ நீ இதை வாஷ் பண்ணி கொடுன்னு கேட்குறியா?" அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். அவளும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறா. வேற என்ன பண்ண முடியும்? ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் கொண்டு வந்து வைக்கிறான். இவளும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. "அம்மா, நீங்கள் எப்போ வீட்டுக்கு போவீங்க?" அப்படின்னு. "நீ இங்கே இருக்கும்போது நான் எப்படிம்மா வீட்டுக்கு போவேன்?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. "ஆமாம், இந்த திங்ஸ் எல்லாம் எதுக்கு?" "ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல, அப்போ நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா?" "ஏன் இவ்வளோ ஷாக்காகி கேட்குற? ஆல்ரெடி நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தூங்கியிருக்கோமே" அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறானா. அவள் பார்த்தீங்கன்னா, "எது இங்கே தூங்க போகிறானா? இங்கே தூங்குவானா? இல்லை அங்கேயா? இல்லை அங்கேயா?" அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ தண்ணியெல்லாம் சத்தம் கேட்குது. இவன் எதுக்கு இப்போ குளிக்கிறான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கா. "ஐயோ, நீ ஏண்டி இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க?" அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கான். "வா வந்து குளி" அப்படின்னு. "எது நானா?" அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹேரெல்லாம் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்ருக்கான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்லையே, புள்ள நம்மளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குதே அப்படின்னு. ஹேர் ட்ரையர்லாம் போட்டு அவளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கேரிங்காக பார்த்துக்கிறான். இவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. "என்னாச்சு, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "இல்லை, எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் கழுத்தை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறா. பயங்கரமாக வந்துட்டு காயமாக இருக்குது. ஸோ அப்படியே தொட்டு பார்க்குறான். இவளுக்கு பயங்கரமாக வலிக்குது போல். இவனுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்குது. "நான் ரொம்பவே ரெக்ரெட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். உனக்கு தேவையான விஷயங்கள் எதையுமே நான் ப்ராப்பராக கொடுக்கவே இல்லைல்ல" அப்படின்னு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் வந்துட்டு தூங்க வச்சுட்ருக்கான். "நீ நல்லா தூங்கு" அப்படின்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக போயிடுறான். ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. "ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். என்ன நினச்சான்னு தெரில, ஹீரோனை நோக்கி அவன் வாட்டில் வந்துட்டு இருக்கான். "ஆத்தாடி, என்னவன் இப்படி கிட்ட வந்துட்டு இருக்கானே, இப்போ நான் என்ன பண்ணுறது?" அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி கண்ணை மூடி நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ரிமோட்டை தான் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான் போல்.
இவ டக்குன்னு கண்ண முழிக்கிறாளா, நீ இன்னிமா தூங்கல, நல்லா தூங்கு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் எடுத்து வச்சுட்டு போய் புக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நான் எப்பட்றா தூங்குவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா முழிப்பு தட்டுது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோவை காணோம். இவன் எங்கடா போனான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணல. நான் ஒரு முக்கியமான காலுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முக்கியமான கால் அப்படின்ட்டு டைமை பார்த்தா கரெக்டாக மணி 10. நமக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாள் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஃபோன் பண்ணுறத நான் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு. என்னது, நீ எனக்காக வெயிட் பண்ணுறிய, ஹாப்பியாக இருக்கியா? ஆனால் ஏன் அப்படின்னு எனக்குமே தெரில. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து ஹீஜுவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடல அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். உனக்கு வந்துட்டு ஒரு 26 27 வயசு இருக்கும். நீ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு. அவ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறா. உனக்கு எப்படா தெரியும் நான் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு வாயை விட்டுறா. எனக்கும் தெரியும். ஆமாம், நீ ரொம்ப அழகாக இருப்பியோ அப்படின்னு. எது அழகாக இருப்பேனா? ஏன்டா நான் உன்னை வந்து மிரட்டிகிட்டு இருக்கேன். அழகாக இருப்பேனா இல்லையன்றதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு. சும்மாதாப்பா, நீ அழகா இருப்பியோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு. இப்போ நீ என்கிட்ட என்னடா வலிஞ்சிட்டு இருக்கியா, ஃப்ளோட் பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம், அப்படியே வச்சுக்கரலாம். ஏன்பா, இது ரொம்ப நல்லா தானே இருக்குது ஃபோனில் உன் கூட பேசுறது அப்படின்னு. அட பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு. ஆனால் ஹீஜி வந்துட்டு நீ யாரும் நல்லா தூங்கியிருப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறி ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, நீ வந்துட்டு என் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னி டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஆஃபரா? என்ன அது? நம்ம 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த கல்ப்ரேட்டை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரியும் நீ வந்துட்டு அந்த கல்ப்ரேட் கிடையாது, ஏதோ போய் சிக்கியிருக்கன்னு. நீ வந்துட்டு அந்த கல்ப்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா அன்னைக்கு ஹீஜு அவன் மேலேருந்து கீழே தள்ளி விட்டான்ல, அப்போது அவள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருப்பா. அவளை நான் தனியாக தேடி அந்த காட்டுக்குள்ளே போனேன். அப்போ எனக்குள்ளே இருந்த அந்த பெயின், அதாவது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாளோ அந்த பெயின் எல்லாத்தையுமே அந்த கல்ப்ரேட்டுமே 100 மடங்குக்கு மேலே அனுபவிக்கணும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இவளும் பார்த்தீங்கன்னா அதை பேனு தான் கேட்டுட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.